ஹலோ கைஸ், வெல்கம் டு DSK Tech யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவரோட நடிப்பில் வெங்கட் பிரபுவோட டைரக்ஷனில் ஏஜேஸ் அவரோட ப்ரொடக்ஷனில் பிரம்மாண்டமாக உருவாகி வர செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் தான் தி கோட். இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் எப்படி இருக்குது, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரி மக்களோட வியூ இருக்குன்றதை பற்றி தான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வீடியோ சேரும். நீங்கள் உடனுக்குடன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தளபதி விஜய் அவரோட 68வது திரைப்படம் தான் தி கோட். இதுக்கப்புறம் 69வது திரைப்படம் நடிக்க போகிறது. அதுக்கப்புறம் ஒரு பிரேக், அரசியலுக்குள் உங்களுக்கு நுழைய போகிறார். அரசியல் எந்த மாதிரி வெற்றி பெறுவார்ன்றதை பற்றி வரும் நாட்களில் பார்த்து தெரிஞ்சுப்போம். இப்போ கோட் திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் மத்தியில் வேற லெவலான ஒரு எதிர்பார்ப்புறேன். நான் வெங்கட் பிரபு கிட்ட இப்படி ஒரு ட்ரெய்லர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மனுஷன் செதுக்கி இருக்காப்புல ஒவ்வொரு ஃப்ரேமும் அந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியில் அந்த மருந்து மேலே மாமணி அதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தமிழில் தான் அந்த மருதமலை மாமணியை, இந்தியிலையும் தெலுங்கு ட்ரெய்லரில் மிஷன் இம்பாசிபிள் அந்த ஒரு மாதிரி ஸ்டைலாக வராப்புல, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அப்படி அது தெலுங்கு ஹிந்திக்கு அந்த மாதிரி ஒரு எண்டிங். நம்ம தமிழுக்கு அந்த மருதமலை அதில் வேற அவுட்ஸ்டாண்டிங். ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 3-4 ஜி வரை கட்டுறாப்புல எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. டைம் ட்ராவல் படம்னாங்க, அந்த டைம் ட்ராவலுக்கான ஒரு இன்ட்டு கூட இல்லையப்பா ட்ரெய்லரில். அப்போ இது வேறு மாதிரியான ஒரு படமா, ரிவெஞ்ச் ஸ்டோரியா? சின்ன வயசில் நம்ம அந்த வயசான தளபதி சின்ன வயசில் நம்ம மோகன் வில்லனாக இருக்காப்புல, அந்த மோகன் அவர்கிட்ட நைட் மோகன் அவர்கிட்ட பிரச்சனை பண்ணுறாரு. அது ஒரு பூகம்பமாக இப்போ பெரிய ஆளுக்கப்புறம் திருப்பி அவர் ரிவெஞ்ச் எடுக்க வராரு. அப்போது ஒரு சில சீக்வன்ஸ்லாம் பண்ணுறாங்க. கிளைமேக்ஸில் சேப்பாக்கில் ஃபைட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்ற ஒரு யோசனை வருது. ஆனால் வெங்கட் பிரபு இன்னும் பல கேரக்டர் ரிவீல் பண்ணல. பல சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு கோரையும் ரிவீல் பண்ணலன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரில் படத்தில் பார்க்கும்போது தான் நமக்கு அந்த டைம் ட்ராவல்ன்ற ஒரு கான்செப்டே புரிய போகுது. எந்த அளவுக்கு வச்சிருக்காரு, எந்த அளவுக்கு சர்ப்ரைஸை மெயின்டைன் பண்ணி எந்த அளவுக்கு கொண்டு போவார். ட்ரெய்லரில் ஒரு இடத்துல கூட நம்ம அதை கவனிக்கவே முடியாது. ஃபுல்லாக பார்த்தோம்னா ஒரு கம்ப்ளீட் ட்ரெய்லர் பேக்கேஜ். ட்ரெய்லரில் எப்படி நம்ம படத்துக்கு ஐப்பேற்ற முடியுமோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெய்லர் கொடுத்துருந்தாரு. எங்கேயுமே இது டைம் ட்ராவல் படம், இது இந்த மாதிரியான கான்செப்ட் இருக்குமோ, இப்படி இருக்குமோ அப்படி நம்ம கவனிக்க முடியல. ஒரு லீனியரான ஒரு கான்செப்ட் அது இருக்கும். அந்த மாதிரி தான் நமக்கு யோசனை வருது ட்ரெய்லர் பார்க்கும்போது. பார்ப்போம். எல்லாரும் பல இடங்களில் கேள்விப்பட்டதுக்கு இது டைம் ட்ராவல் படம் தான் இப்படிதான் சொல்கிறாங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு லிங்க் ஆக போகுதுன்னு. பழைய யங் தளபதியும் வயசான தளபதியும் எப்படி மீட் பண்ண போகிறாங்க அதெல்லாம் பார்த்துலாம். இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது, கோட் திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு. டிஏஜிங்களுக்கு ஸ்பார்க் பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே குறை சொல்லலாம் அந்த டிஏஜிக்கு. ஆனால் இப்போ படத்தோட ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் டிஏஜி ஓகே நல்லா தான் இருக்குது. இந்த ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருந்தாங்க வெங்கட் பிரபு, அந்த ஸ்பார்க் பாட்டுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டு இது கொஞ்சம் மாற்றிக்கலாம், அது கொஞ்சம் இதுவாக இருக்கும் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ரீஒர்க் பண்ணி ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகிற ட்ரெய்லர் ஆகஸ்ட் 17 ரிலீஸ் ஆச்சு. அது இந்த இதெல்லாம் மாற்றுறதுக்கான ஒரு காரணம் தான். அப்புறம் டிஹெச் லுக் மாற்றி இப்போது டிஹெச் லுக்குமே சூப்பராக இருக்குது. நம்ம யங் தளபதி உண்மையுமே யங் தளபதியை சின்ன வயசில் அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது அதில் இருந்த தளபதி தான் இதுலேயும் இருக்கார். அதே மாதிரி ஹேண்ட்ஸமாக கூலாக இருந்தாப்புல. அதுக்கப்புறம் வர டைலாக், லைன் இஸ் ஆல்வேஸ் எ லைன், அந்த டைலாக் எல்லாமே பட்டையை கிளப்புற டைலாக். ஒவ்வொரு சீக்வன்ஸ் 10 சீக்வன்ஸ் எல்லாமே டெஃபினெட்லி நான் டீச்சர் போட்டு வருது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ட்ரெய்லர் ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம தளபதி செதுக்கிட்டாரு. ஒரு இடத்துலையுமே தளபதி என்னங்கப்பா ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு எங்கேயுமே சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரெய்லர் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் ட்ரெய்லரை பார்த்து மட்டும் நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன். ஏன்னா ட்ரெய்லர் எந்த அளவுக்கு சூப்பராக இருந்தாலும் படத்தில் நீங்கள் 2.5 மணி நேரத்தில் எங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்களான்றதை பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் தி கோட் நம்ம தளபதி அவரோட படம்ன்றதுனால நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது. கண்டென்ட் என்ன இருக்குன்றது நம்ம தளபதியை ரசிக்க போகிறோன்றவங்களோட இருந்தாலும் ஒரு சைடு கண்டென்ட் பார்த்துட்டு நம்ம வெங்கட் பிரபு எந்த அளவுக்கு டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கணும் ஆசையாக இருக்குல்ல. கடைசியாக நம்ம வெங்கட் பிரபு மாநாடு திரைப்படம் சூப்பர் ஹிட் கொடுத்தாரு. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானில் இருந்துச்சு. அதே மாதிரி கோட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானில் இருக்குது. இது எப்படி நம்ம ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காரு, எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காருன்றதை பார்க்குறது ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன். நம்ம விஜயகாந்த் அவரோட ஏஐ மூலமாக கேமியோ வர இருக்குது. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனோட கேமியோ இருக்குது. இதில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு, எந்தெந்த சீக்வன்ஸ் இருக்க போகுது, டைம் ட்ராவல் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. அதெல்லாம் தனித்தனியாக பேசலாம். தி கோட் ஸ்டோரி 1 ஸ்டோரி 2 தனித்தனியாக பேசுவோம். இது நம்ம கோட் திரைப்படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்றதை சொல்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். கோட் திரைப்படத்தோட ட்ரெய்லர் அவுட்ஸ்டாண்டிங். எங்கேயுமே இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு படத்துக்கு ஓப் கைவிட்ட மாதிரியான இருக்கவே இல்லை. ஏன்னா இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஓப் எங்கேயோ போயிடுச்சு. 100 மடங்கு 200 மடங்கு ஓப் போயிடுச்சு. நம்ம வெங்கட் பிரபு நம்ம டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டார், செஞ்சு நொறுக்கிடுவாருன்ற நம்பிக்கை வந்துடுச்சு.
அது மாதிரியே வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட பிஜிஎம்ஸ், இந்த திரைப்படத்தோட ரேப் எல்லாமே வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. ஓகேப்பா, பாட்டில் தான் நம்மளை கை விட்டாப்புல, பிஜிஎம்ஸில் வந்து கை விட மாட்டாருன்றது அதுவும் தெரிஞ்சிருச்சு. ஓவராலாக வந்து கோட் திரைப்படத்தோட ட்ரெய்லர் கம்ப்ளீட் கமர்ஷியல் பேக்கேஜ். இந்த திரைப்பட ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் படம் வேறு லெவலில் இருக்கும். நம்ம வெங்கட் பிரபுரை செய்ய போகிற படத்தில் நம்ம வேறு லெவலில் இருக்குன்ற நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே guys, நீங்கள் நினைக்கிறீங்க கோட் திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? வேறு லெவலில் வேறு லெவல் தலைவா அப்படி கொண்டாங்களா? சீன் பை சீன் எந்த மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கின்றது மறக்காம நம்ம சொல்லி காணுங்க. எனக்கு வந்து கோட் திரைப்படத்தோட ட்ரெய்லர் அவுட்ஸ்டாண்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையாலுமே சொல்கிறேன், தரமான ஒரு ட்ரெய்லர். இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் கட் வந்து பார்க்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு ட்ரெய்லர் கட் தான் நம்ம வெங்கட் பிரபு படத்துலேருந்து